ரோஹிணி பத்தின உண்மை தெரிஞ்ச பிறகு மீனாவுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. ரோஹிணி சொல்றாங்க, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போக மீனா யோசனையோட நிற்கவும் செய்றாங்க. மீனா அன்னைக்கு கோவிலுக்கு போறாங்க. கடவுள்கிட்ட போயிட்டு மனசு விட்டு வென்றாங்க. நான் பண்ணிக்கிட்டு இருக்க தப்புக்கு என்ன தண்டனை எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. தப்புக்கு துணை போறதும் ஒரு பெரிய தப்பு தானே. அதை தான் நான் இப்போ என் குடும்பத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் மாமனார் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நான் உடைச்சிட்டு இருக்கேன். என் புருஷனோட நம்பிக்கையையும் சேர்த்து உடைச்சிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இன்னொரு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு தோணுது. அதே நேரத்துல ரோஹிணி தன் வாழ்க்கைக்காக இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்கதை நினைச்சு அவங்க மேல கோவப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு கூட எனக்கு தெரியல. எந்த தப்பா இருந்தாலும் சீக்கிரமே இதுக்குன்னு ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல சீதா வந்து அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாவும் கண் திறந்து பார்க்க வாசிதா அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா ரொம்ப மனசு விட்டு இங்கே கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா இப்பதான் சொன்னிச்சு நீ உள்ள வந்திருக்கன்னு, அதான் நானும் வந்தேன் அப்படின்னு சொல்ல, வாக்கா அப்படின்னு இங்க தான் அக்காவை கூட்டிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க சீதாவும் கூடவே மீனாவும். மீனா கேக்குறாங்க, என்ன நீ மட்டும்தான் வந்திருக்க, உன் வீட்டுக்கார் வரலையான்னு சொல்லி கேட்க, இல்லக்கா அவர் டியூட்டி விஷயமா தான் வந்தாரு, வெளியில தான் பேசிக்கிட்டு இருக்காரு, என்னை கொண்டு வந்து விட்டுட்டு அங்க பேசிக்கிட்டு இருக்காரு, முக்கியமான வேலை விஷயம்னு சொல்லிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல, சரி சீதா அப்படின்றாங்க. கூடவே மீனா கிட்ட இங்க சீதாவும் கேக்குறாங்க, ஆமாக்கா உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா, உன் முகமே சரியில்லையே, உடம்புக்கு எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்க, சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா உன் முகமெல்லாம் கஷ்டமா ஒரு மாதிரி இருக்கேன், அத்தை எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா இல்லை மாமா கூட எதுவும் பிரச்சனைன்னு சொல்ல, அவர் கூட எனக்கு என்ன சீதா பிரச்சனை வரப்போகுது, எனக்கும் மாமாவுக்கும் பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வீட்டில் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அங்கே தான் இங்கே அருண் வந்து இங்கே சிவன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அருண் சிவன் கூட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த மீனா சீதா கிட்ட கேக்குறாங்க, சீதா அதோ ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்காரே அருண், அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவராக்கா அவர் பெரிய போலீஸ் இன்ஸ்பெக்டர்க்கா அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு அதிர்ந்து போறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அருண் கூட என்ன பேசிட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாக்கா ஒரு முக்கியமான கொலை விஷயமா அவர் கண்டுபிடிக்கிறதுக்காக நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு, இப்ப அது விஷயமா தான் அவரும் ஓடிட்டு இருக்காருன்னு சொல்ல, இதை கேட்டதும் மீனா அதிர்ந்து போறாங்க. சீதா நீ சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்னு கேட்க, ஆமாக்கா அருண் கூட இந்த விஷயத்த இப்ப என் கூட பைக்ல வரும்போது சொல்லிட்டு இருந்தாரு, நான் அவரை தான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு, அருணுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்க, அருணுக்கு மட்டும்தான் அவர் போலீஸ் ஆபீசர்னு தெரியும்க்கா, மற்றபடி அவர் மஃப்டில தான் இருப்பாரு, அவரு இது வரைக்கும் தன்னை போலீஸ் ஆபீசரா வெளியில காட்டிக்கிட்டது கூட இல்ல, அக்கா நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன், நீயும் இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சீதாவும் சரிக்கா நானும் அப்படியே உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், எதுவும் பிரச்சனைனாலும் என்கிட்ட மனசை விட்டு பேசுக்கா சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பி போக, அப்படியே மீனா அதிர்ந்து போய் நின்றுட்டே இருக்காங்க. இவர் கொலை விஷயமா கண்டுபிடிக்க வந்தவர்னா எதுக்கு யோகா கிளாஸ்க்கு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வரணும், பார்வதி ஆண்டி கூட எதுக்கு இவங்க நெருக்கமா பழகணும், ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு மீனாவுக்கு சந்தேகம் தோணுது. அருண் அங்கிருந்து சீதாவை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே போக அவர் இப்ப கோவிலுக்குள்ள வராரு. மீனா இருக்கதை பார்த்ததும், என்னம்மா நீ இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன வயசுலேருந்து இது எனக்கு பழக்கப்பட்ட கோவில் தான் சொல்றாங்க. அப்படியாம்மா நானும் இங்க அடிக்கடி வருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்கள நிக்க சொல்ல, அந்த போலீஸ் ஆபீசரும் மீனா சொன்னதுமே நிக்கவும் செய்றாங்க. என்னம்மா ஏதாவது விஷயமா, யோகா கிளாஸ்க்கு இனிமேதாம்மா போகணும் அப்படின்னு சொல்ல, இதுக்காக நீங்க பொய் சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்க, பொய்யா நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு மீனா வந்துட்டு இங்க அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க போலீஸ் ஆஃபீஸர் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டதுமே அவருக்குமே அதிர்ச்சி ஆகுது. இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும், நீங்க வந்துட்டு போன அருண் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது யாரும் இல்லை, என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் அவர் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா அப்படின்ற மாதிரி ஆடி போய் தான் நிற்கிறாங்க. நான் ஒரு முக்கியமான கொலை விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மஃப்டியில் தெரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீயும் வெளியே சொல்லாமல் இருக்க வரைக்கும் எனக்கும் நல்லது என் வேலைக்கும் நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறாரு மீனா கிட்ட. கொலை விஷயமா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் எதுக்கு யோகா கிளாஸ்க்கு வரணும், தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையும் பார்வதி ஆண்டி வீட்டிலேருந்து எதுக்காக பண்ணணும், அவங்க கூட சேர்ந்து எதுக்காக சேனல் எல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க. அதுக்கு சிவன் எதுவுமே பேச முடியாம நின்றுட்டே இருக்காங்க. போலீஸ் சீக்ரெட்டான சில விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதைத்தான் நானும் இப்போ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, சரி நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாவே இருக்கலாம், ஆனா கொலைன்னு சொன்னீங்கல்ல அது யாரு என்னன்னாவது நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க,
கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டுமா தான் இருக்கணுமே தவிர யோகா கிளாஸ்க்கு நான் வர்றது எதுக்காகவும் யாருக்காகவும் கிடையாது. நான் கொலை சம்பந்தமா ஒரு பக்கம் தீவிர விசாரணை நடத்திட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் யோகா கிளாஸ்க்கு வர்றது சாதாரணமாக தான். அதை நீ தப்பா எதுவும் நினைச்சுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மீனா பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் விஷயத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலையை பத்தி விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ அதை பத்தின கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த கம்ப்ளைண்ட் படி விசாரணை நடத்துறதுக்கு பிறகு ஆட்கள் அதிகாரிகள் யாரும் கிடையாது. அதை இங்கே கிடப்பில் போட்டுட்டாங்க. அந்த கேஸ் தான் இப்போ என் கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே மீனாவும் அதிர்ந்து போய் அவங்கள பார்த்துட்டே இருக்கேன். உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியுமா? அந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நானும் உன்னை கவனித்து பார்ப்பேன். நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதுக்காக வேணும்னா அந்த விஷயத்த சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. சேகர்னு ஒருத்தர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அவரை பற்றின கேஸ் தான் இது. அது ஆக்சிடெண்ட் இல்லை, திட்டமிட்ட ஒரு கொலைன்னு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் பேச முடியாம அங்க சிவனையே பார்த்துட்டு இருக்காங்க. சிவன் திரும்பவும் சொல்றாங்க, அவர் கல்யாணம் ஆன 3 மாசத்திலேயே இந்த திருமண முடிவு அவருக்கு வந்ததுனாலதான் நாங்க அதை எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. அவங்க வீட்டு ஆளுங்க தான் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் படி தான் விசாரிக்கணும்னு நாங்கள் முடிவெடுத்தோம். அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அதுக்கு பிறகு வந்து கூட பார்க்கல. கம்ப்ளைண்ட் என்னாச்சு, அதை நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்களா என்னன்னு கூட கேட்கல. என்னுடைய முதல் தீவிர விசாரணை அவங்க கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கவும் போகுது. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியணும். அந்த குடும்பத்தை நான் பார்க்கணும். அவங்க மூலமாக தான் அவருடைய இறப்புக்கு யார் காரணன்றதும் எங்களுக்கு தெரிய வரும். அதனால தான் நானும் அந்த குடும்பத்தை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சேகரா, இந்த பேரை எங்கே கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது கல்யாணம் 3 மாசத்துல ஒரு பையன் இறந்துட்டானா எல்லாருக்குமே சந்தேகம் வரத்தானே செய்யும். ஒரு பொண்ணு இறந்தா அதுக்கு எவ்வளோ சீக்கிரமா அது கொலையா தற்கொலையான்னு கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதை தெரிவிக்கிறாங்களோ அதே மாதிரி தானே இதுவும். மற்றபடி இவர் ஆக்சிடென்ட் மூலமா இறந்திருக்காரு. அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண சொன்னது யாரு, ஆக்சிடென்ட் பண்ணது யாரு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அந்த குடும்பத்தாருக்கு இருக்கோ இல்லையோ. ஆனால் இப்போ எனக்கு அதிகமாக இருக்கு. அதனால மட்டுமே தான் இதை நான் இந்த கேஸை கையில் எடுத்திருக்கவும் செஞ்சேன். கொலை செய்யப்பட்டவர் பேரு சேகர், அவருடைய மனைவி பேரு கல்யாணி. இந்த டீட்டெயில்ஸ் தவிர வேற எதுவுமே என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. அது மட்டும்தான் இருக்கு. அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுடைய பேரு இதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்ல, அம்மா அவருடைய மனைவி பேர் என்னன்னு சொன்னீங்கன்னு சொல்லி மீனா கேட்க, கல்யாணிமா அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணியான்னு இங்கே மீனா அதிர்ந்து போய் நிற்க, ஏம்மா உனக்கு அந்த பேரில் யாரையாவது தெரியுமான்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி மீனா தலையாட்டவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அவரும் கேட்டுகிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த நேரத்தில் அவரும் சொல்கிறாரு, கல்யாணம் ஆன நாள்லேருந்து அந்த பொண்ணுக்கும் அவள் புருஷனுக்கும் இடையில பிரச்சனை மட்டும்தான் வந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கிறதா இருந்தால் தான் அந்த பொண்ணு தான் முதல்ல விசாரிக்கணும். பார்க்கலாமா இந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வருதுன்னு. சரிம்மா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்ற விஷயம் அந்த யோகா கிளாஸில் இருக்க மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்ல, சரி சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் தெரிஞ்சுதான் யோகா கிளாஸ்க்கு வந்திருக்காரா, ரோஹிணி பற்றின விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு தான் வந்திருக்காரா? அப்போ ரோஹிணி சொன்ன கதை நம்மக்கிட்ட எல்லாமே சொன்னது எல்லாமே பொய்யா? அப்போ அவங்க உண்மையிலே கொலை பண்ணியிருக்காங்களா? இப்படி ஏகப்பட்ட சந்தேகத்தோட மீனாவே இருக்காங்க. மீனா ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணிக்கு கால் பண்ணதுமே ரோஹிணி மீனாவை பார்க்க வர, சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்ல, பல்லான்னு ஒரு அறை அங்கே ரோஹிணி கணத்தில் விடவும் செய்ய, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மீனா என்ன எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, உங்களை பற்றிய கதனை கேட்டதுமே ரொம்ப அப்செட் ஆனேன். உண்மையிலேயே இப்படி ஒரு கொடுமை எந்த பொண்ணுக்கும் இன்னொரு வாழ்நாளில் யாருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு நினச்சி நான் கவலைப்பட்டேன். ஆனால் இப்போல்ல தெரியுது, நீங்களே அவரை கொலை பண்ணிட்டு எப்படி இப்பெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்ல, ஐயோ என்ன மீனா சொல்றீங்க, நான் யாரையும் கொலையெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல, கட்டின புருஷனையே தனக்கு தொந்தரவாக இருக்கான்னு சொல்லி ஆக்சிடென்ட் மூலமாக அவனை கொலை பண்ணிட்டு இப்போ அவன் ஆக்சிடென்ட்டில் சேர்த்துட்டான். அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு மொத்த இடத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவங்க உறவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டு வந்ததா சொன்னீங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு மீனா ஆதங்கப்பட, அந்த நேரத்தில் அந்த சிவன் கையை தட்டிக்கிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவர் இங்கே மீனா பார்த்து அதிர்ந்து போகிறாங்க. இங்கே மீனா வந்துட்டு, சார் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னேன், எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் நானும் அமைதியாகவே இருந்தேன். கையும் களவுமாய் இந்த பொண்ணை ஒரு நாள் பிடிக்கணுன்றதான் என்னுடைய டியூட்டி, என்னுடைய வேலை எல்லாமே கூட. அதுக்காக தான் இந்த யோகா கிளாஸ்க்கும் வந்தேன். இப்படி நெருக்கமாக பழக ஆரம்பித்தேன். அது இங்கே விஜயா கூட இல்லாமல் பார்வதி கூட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக போயிடுச்சே தவிர மற்றபடி நான் போட்ட கணக்கு தப்பாக போகலை அப்படின்னு சொல்கிறாங்க.
சார் அப்படின்னு இங்கே மீனா ஆடி போய் தான் பார்க்குறாங்க. என்னை மன்னிச்சிருமா, நீ என்னை வேவு பார்க்கல, நான் தான் உன்னை வேவு பார்த்தேன்னு சொல்லி போலீஸ் அத்தனை வைக்க மீனா ஆடி போய் நிற்க, அங்கே நின்றுட்டு இருக்க கல்யாணி அந்த இடத்த விட்டு ஓட முயற்சி பண்ண அங்கே இருக்க போலீஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே கல்யாணியை கையும் குலவமாக பிடிக்கவும் செய்கிறாங்க. முதல் புருஷனுடைய சாவுக்கு காரணமாக இருந்துட்டு இரண்டாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க உன்ன மாதிரியான பொண்ணுங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை, இதே தண்டனையை பார்த்து மற்றவங்க திருந்தணுமே தவிர திரும்ப இந்த தப்பை வாழ்க்கையில் என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, சார் வேணாம் சார் விட்டுருங்க, இவங்களை நம்பி ஒரு பையன் வேற இருக்கான்னு சொல்ல, அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி பொண்ணை நம்பி ஒரு பையன் கூட இருக்கான்னா அவன் வாழ்க்கை பத்தி யோசிக்கிறதுனால தான் இவங்களை இப்பவே ஜெயில போடணும்னு நானும் சொல்றேன். என்னுடைய டியூட்டியை நீ செய்ய விடுமான்னு சொல்லி மீனாவை தடுத்து நிறுத்துறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும். இப்போ மீனா ஆடி போய் தான் நிற்கிறாங்க. ரோஹிணி அழுதுகிட்டே போக கடைசியில் இங்க ஏன் மூலமாவே ரோஹிணியை கைது பண்ண வச்சுட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கம் இங்க மீனாவுக்கு இருக்கு. அதே கவலையோடையும் பதட்டத்தோடையும் முத்துவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. முத்து இதை கேட்டதும் கேட்காதமா ஆடி போய் தான் ஓடி வராங்க எங்க மீனாவை பார்க்க. மீனா, நீ போன்ல சொன்னது எல்லாமே, நான் சொன்னது எல்லாமே உண்மைதாங்கன்னு சொல்ல, இந்த விஷயத்தை எப்படி மீனா வீட்டுல சொல்ல போறோம்னு ஒரு பக்கம் முத்துவும் மீனாவும் கவலைப்பட, இன்னொரு பக்கம் ரோஹிணி எங்க இன்னும் காணோம், ஷோரூம்க்கு வரல வீட்டுக்கும் வரலன்னு சொல்லி மனோஜ் வந்துட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காரு. வீட்டுக்கு போன முத்து மீனாவுடைய முகம் ஒரு மாதிரியா இருக்கிறத பார்த்த எங்க மனோஜ், என்னடா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ரோஹிணி இன்னும் வரலன்னு ரெண்டு பக்கமும் நடையா நடந்துகிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டான். எங்க போனா ஷோரூம்க்கு போ, அந்த ப்ரோ தான் எங்க ஷோரூமே பார்த்துட்டு இருக்காரு, இந்த ரோஹிணி ஷோரூம் பக்கமே போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏன் முத்து என்னாச்சு மீனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு ஸ்ருதி வந்து கேட்க, என்ன பேசுறதுன்னே தெரியாம மீனா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்ச நாளா சரியில்லை, உங்க மனசுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியும், சொன்னா தானே மீனா எங்களுக்கும் தெரியும்னு சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து அப்படியே ஆடி போய் நிற்க, இங்கே இவங்க பிரச்சனையை கேட்டுட்டு என்னாலலாம் நிற்க முடியாது, நான் போய் வெளியே ரோஹிணி எங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு அங்கே மனோஜ் கிளம்புறாங்க. அப்போ இங்கே முத்துவும் மீனாவும் ரோஹிணி எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் இங்கேருந்து தேடி போகிறது வேஸ்ட்டுன்னு சொல்ல, எங்கடா போயிருக்கான் அவன், எங்கேயாவது இங்கே ஃபங்க்ஷன் ஏதாவது அட்டன் பண்ண போயிருக்காளான்னு சொல்லி கேட்க, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகல, ஸ்டேஷனில் இருக்கான்னு இங்கே விஷயத்த முத்து சொல்ல, அத்தனை பேரும் அதிர்ச்சியாகி கிளம்பி நிற்கிறாங்க. என்ன முத்து சொல்கிறீங்கன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்க, ஆமாம் ஸ்ருதி, அவள் ஜெயிலில் தான் இருக்கான்னு எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்க, நம்ப மாட்டேன், இவங்க ரெண்டு பேருக்கும் நாங்கள் இந்த மாதிரியான வேலை பார்க்குறது பிடிக்கல, 10 லட்சம் அட்வான்ஸ் வேறு எங்களுக்கு கொடுத்துட்டாங்களா, அந்த பொறாமையில தான் அப்படி பேசுகிறாங்க. ரோஹிணி அப்படிப்பட்டவ கிடையாது, ஏற்கனவே ஒரு பொண்ணுகிட்ட ஏமாந்த மாதிரி என்னால் திரும்ப இன்னொரு பொண்ணுகிட்ட எல்லாம் ஏமாறவும் முடியாது, என்னை ரோஹிணி ஏமாத்தவும் மாட்டா, இவங்க எல்லாரும் தேவையில்லாத பள்ளியை ரோஹிணி மேல போடுறாங்கன்னு சொல்ல, ஸ்டேஷன்ல இப்ப ரோஹிணி அங்கதான் இருக்காங்க, வேணா நீங்களே அங்க போய் பாருங்கன்னு சொல்லும் போதும் விஜயா பதட்டப்பட்டு நிக்கிறாங்க. அப்போ நம்ம யோகா கிளாஸ்க்கு வந்தது அந்த சிவனா, அதுவும் ரோஹிணி பத்தின விஷயத்த கண்டுபிடிச்சு கைது பண்றதுக்காகவா அப்படின்ற ஒரு அதிர்ச்சி மட்டும் இங்க இந்த விஜயாவுக்கு ஓடிட்டே இருக்கு. தான் பையன் வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு ஒரு கவலை. ஆனா மொத்ததுக்கும் சேர்த்து இங்க ரோஹிணி பலமா எங்க ஸ்டேஷன்ல அனுபவிக்கவும் செய்றாங்க.